بسم الله الرحمن الرحيم. تحمل الجراح والأمراض في الدعوة إلى الله تعالى. قصة رجلين رضي الله عنهما من بني عبد الأشهل يوم أحد. أسند ابن إسحاق عن أبي السائب رضي الله عنه أن رجلا من بني عبد الأشهل قال شهدت أحدا أنا وأخ لي فرجعنا جريحين فلما أذن مؤذن رسول الله صلى الله عليه وسلم بالخروج في طلب العدو قلت لأخي أو قال لي أتفوتنا غزوة مع رسول الله صلى الله عليه وسلم والله ما لنا من دابة نركبها وما منا إلا جريح ثقيل فخرجنا مع رسول الله صلى الله عليه وسلم وكنت أيسر جرحا منه فكان إذا غلب حملته عقبة ومشى عقبة حتى انتهينا إلى ما انتهى إليه المسلمون كذا في البداية. وذكر ابن سعد عن الواقدي أن عبد الله بن سهل وأخاه رافع بن سهل رضي الله عنهما هما اللذان خرجا إلى حمراء الأسد وهما جريحان يحمل أحدهما صاحبه ولم يكن لهما ظهر. قصة عمرو بن جموح رضي الله عنه وشهادته يوم أحد. وأسند ابن إسحاق عن أشياخ من بني سلمة قالوا كان عمرو بن الجموح رجلا أعرج شديد العرج وكان له بنون أربعة مثل الأسد يشهدون مع رسول الله صلى الله عليه وسلم المشاهد فلما كان يوم أحد أرادوا حبسه وقالوا إن الله قد عذرك فأتى رسول الله صلى الله عليه وسلم وقال إن بني يريدون أن يحبسوني عن هذا الوجه والخروج معك فيه فوالله إني لأرجو أن أطأ بأرجتي هذه الجنة فقال رسول الله صلى الله عليه وسلم أما أنت فقد عذرك الله فلا جهاد عليك وقال لبنيه ما عليكم ألا تمنعوه لعل الله أن يرزقه الشهادة فخرج معه فقتل يوم أحد كذا في البداية. அல்லாஹுடைய பாதையில் சஹாபாக்கள் காயங்களையும் நோய்களையும் கூட சகித்து கொண்டார்கள். அப்படின்டா பயங்கரமான நோய்கள் இருக்கும் பொழுதும் கூட காயங்கள் இருக்கும் பொழுதும் கூட அல்லாஹ்வுடைய தீனுக்காக சஹாபாக்கள் வெளியாகுவதற்கு தடையாக அது இருக்கல்ல. இரண்டு சஹாபாக்கள் பனு அப்து அஷ்ஹலை சேர்ந்த ரெண்டு சஹாபாக்கள் உஹதுடைய யுத்தத்துடைய தினத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற சம்பவம் வாசிக்கப்பட்டது. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு சாயிப் ரலியல்லாஹு தஆலா தொட்டு அறிவிக்கின்றார்கள், பனு அப்துல் அஷ்ஹலை சேர்ந்த ஒரு மனிதர் என்னைட்ட சொன்னார், நானும் என்னுடைய சகோதரரும் உஹதுடைய யுத்தத்தில் கலந்து கொண்டு யுத்தம் முடிஞ்சு திரும்பி வரும் பொழுதோ நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக காயத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம். உஹது யுத்தத்தை விட்டு முடிஞ்சு திரும்பி வரும் பொழுதோ திரும்ப அல்லாஹு தாலா அந்த விரோதிகளை விரட்டி போகிறதுக்காண்டி வெளியாகும்படி அழைப்பு கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரசூலாட்ட சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்க, உஹதில் கலந்து கொண்டவரை தவிர வேறு யாரும் போகக்கூடாது, அவங்க மட்டும்தான் எங்களோட கூட வரணும் என்று சொல்லி ஹம்ரா உல் அசத் என்ற இடத்துக்கு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து கொண்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்டிருந்தாங்க, இன்னும் நிறைய சஹாபாக்கள் காயப்பட்டிருந்தார்கள். அதில் இந்த ரெண்டு சஹாபாக்களும் இருந்தாங்க. அப்போ இந்த அழைப்பு கிடைத்த உடனே நான் என்னுடைய சகோதரனை பார்த்து நான் சொன்னேன், அல்லது அவர் என்னிட்ட சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட ஒரு யுத்தம் ஒன்று மிஸ் ஆகிறதா, அல்லாஹ்வுடைய பாதையில் போகக்கூடிய ஒரு பயணம் ஒன்று எங்களுக்கு மிஸ் ஆகிறதா, இது அவ்வளோ நல்ல விஷயம் அல்ல. அல்லாஹ்மே சத்தியமாக எங்களிடத்தில் ஒரு வாகனம் கூட இருக்கலாம், ஒட்டகமோ அல்லது குதிரையோ அல்லது கழுதையோ எது ஒன்று கூட இல்லை நாங்கள் பிரயாணம் செய்கிறதுக்கு. நடந்தும் போக கஷ்டமாக இருந்துச்சு, பலமான காயப்பட்டிருந்தோம். இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையில் போகணும், நாங்கள் போகிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்களும் ரசூலுல்லாஹ்வோட வெளியாகினோம்.
சொல்கிறார், அறிவிக்கிற சஹாபி சொல்கிறாரு, நானும் தம்பி 2 பேர்லையும் என்னுடைய காயம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அவரை விட. அதனால் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதோ, முடியாத நேரம் வரும் பொழுதோ, அவருக்கு என்னுடைய சகோதரருக்கு நடக்க முடியாத நேரம் வரும் பொழுதோ நான் அவரை சுமந்து கொள்வேன். என்னுடைய முதுகுல நான் அவரை சுமந்து கொள்வேன். அதுக்கு பிறகு இவரும் காயத்தில் பாதிக்கப்பட்டவர், இவருக்கு கஷ்டமாகும் பொழுதோ அவர் கொஞ்சம் இறங்கி அவர் நடப்பார். இப்படியாக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லீம்களும் எந்த இடத்துக்கு போனாங்களோ அது வரைக்கும் போய் சேர்ந்தோம். இது பிதாயா வன் நிஹாயாவுடைய ரிவாயத். இதே மாதிரி அல்லாமா இப்னு சாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, வாக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக, இந்த 2 பேருடைய பெயர், ஒருத்தர் அப்துல்லாஹ் இப்னு சஹல் ரதியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அவருடைய சகோதரர் ராஃபி இப்னு சஹல் ரதியல்லாஹு அன்ஹுமா. இவங்க 2 பேரும் தான் இந்த ஹம்ராவுல் அசத் என்ற யுத்தத்துக்கு போனவங்க. அவங்க 2 பேரும் காயப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த காயத்தின் காரணம் அவங்க நிற்கல, தங்கல்ல, மாறாக ஒருத்தர் இடைக்க தேவைப்படும் பொழுதோ அவங்க ஒருத்தரை சுமந்து கொண்டு மற்றவர் போனார். இந்த அளவுக்கு சஹாபாக்கள் தீனுக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறாங்க. அடுத்த சம்பவம் வாசிக்கப்பட்ட அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க உஹத் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாகினாங்க. பனு சலமாவை சேர்ந்த சில வயோதிபரை தொட்டும் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கால் நொண்டியாக இருந்தாங்க. அதுவும் கடினமான நொண்டி. அப்படின்னா லேசில் அவருக்கு சும்மா நடக்க முடியாது, ரொம்ப சிரமத்தோடு தான் நடப்பார். அப்படியான நொண்டியாக இருந்தாங்க, கால் ஊனமாக இருந்தாங்க. அவருக்கு 4 ஆண் மக்கள் இருந்தாங்க, 4 பேர் சிங்கத்தை மாதிரி. அப்படின்டா மார்க்கத்துடைய விஷயத்தில் சம்பாதிக்கிறதுல தீனுடைய காரியங்களில் சிங்கமாக இருந்தாங்க. ரசூலுல்லாவோட எல்லா யுத்தங்களையும் கலந்து கொண்டாங்க. ஒரு பயணங்கூட ரசூலுல்லாவோட தீனுக்காக பின்னுக்காகல, 4 பேரும் கலந்து கொள்வாங்க. இன்றைக்கி நாங்கண்டா 4 பேர் இருந்தால் ஒருத்தர் அனுப்புவோம், மற்ற 3 பேர் துனியாவுக்கானே அனுப்புவோம். சஹாபா அப்படி இருக்கல, 4 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ 4 பேரும் போவாங்க. உஹதுடைய தினம் வந்த பொழுதோ இவரும் தயாராகிட்டார். யாரு? கால் நொண்டியான தந்தையும். பிள்ளைகள் சொன்னாங்க, வாப்பா நாங்கள் தானே போகிறோம், நீங்கள் இருங்கன்னு தடுத்தாங்க. நீங்கள் ஊனம் உள்ளவர், அதனால் அல்லாஹு தாலா உங்களுக்கு மன்னிப்பு அளித்திருக்கிறான், நீங்கள் போகாட்டி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தங்கடம் இருக்குன்னு சொன்னாங்க. இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போய் சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகள் என்ன அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது தடையாக இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், உங்களோட என்ன வெளியாக வேண்டாம்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுமே சத்தியமாக நான் இந்த நொண்டிக்காலோட இந்த ஊனத்தோட சொர்க்கத்திலையும் போகணும்னு ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு தங்கடம் அளித்திருக்கின்றானே, நீங்கள் போகாட்டி ஒரு குற்றம் அல்ல, உங்களுக்கு ஜிஹாது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் போக தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் போகணும்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, சரி அவர் ஆசைப்படுறாரு, அதனால் நீங்கள் தடுக்காதீங்க, அல்லாஹு தஆலா ஒரு வேளை இவருக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுப்பான் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வெளியாகினார்கள், உஹத் யுத்தத்தில் ஷஹீதானார்கள். இதே மாதிரி அபு கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அன்றைய தினம் அவங்க வந்தாங்க, உஹதுடைய தினத்தில் வந்து அவங்களும் இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா ரசூல் இடத்துல வந்தாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹுடைய பாதையில் போய் யுத்தம் செஞ்சு இந்த நொண்டி காலோடு நான் ஷஹீதாகினால் நான் சரியான காலோடு, அதாவது நொண்டி இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழைவேனான்னு கேட்டாங்க. அவங்க நொண்டியாக இருந்தாங்க. அப்போ நொண்டி இல்லாமல் நல்ல காலோட நிலைமையில் நான் சொர்க்கம் போவேன்னு கேட்டாங்க. சொன்னால், நிச்சயமாக நீங்கள் போவீங்க, உங்களோட கால் நொண்டியாக இருக்காது சொர்க்கத்தில்ண்டு. அப்போ அவங்க கலந்து கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அன்றைய தினம் அவங்க உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதாகினாங்க. அவர் மட்டும் ஷஹீதாக இல்லை, அவரோட சேர்த்து அவரும் அவருடைய சகோதரனுடைய மகனும் அவங்களுடைய ஒரு அடிமையும் ஷஹீதாகினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரியுது, அவர் தன்னுடைய கால் ஊனம் இல்லாதவராக நல்ல காலோட சொர்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னாங்க. அப்போ அவங்களையும் அவங்களுடைய உறவினர் சகோதரனுடைய மகனையும் அவங்களுடைய அடிமையையும் ஒரே கபூரில் அடக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. ஏனென்றால் அன்றைக்கு 70 பேர் ஷஹீதானாங்க. அதனால் 2 கபூரில், ஒரு கபூரில் 2 பேர் 3 பேர் அப்படி அடங்கப்பட்டாங்க.
அதே மாதிரி அந்த சஹாபாக்கள் 3 பேர் ஒரே கபரில் அடங்கப்பட்டார்கள். சகோதர பெரியார்களே, இந்த 2 சம்பவத்தில் நிறைய படிப்பினர் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு இதில் என்ன தடை இருக்குது. இன்றைக்கி தீனுக்காண்டி அழைப்பு கொடுக்கப்படுதே, அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகுங்க போங்க, போயிட்டு வாரத்துக்காக வேண்டி 3 நாளைக்கு 40 நாள் 4 மாதம் அழைப்பு கொடுக்கப்பட்டால் நாங்கள் தடங்களாக எதை நினச்சி கொண்டிருக்கிறோம்? இப்போ இங்கே உள்ள மாதிரி ஏதாவது கஷ்டம் எங்களுக்கு இருக்கா? கால் ஊனமாக இருக்கிறோமா? அல்லது பெருங்காயத்துக்குள்ளானவங்களாக இருக்கிறோமா? எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் மார்க்கத்துடைய விஷயத்தில் பின்னுக்காகிறோம். அந்த சஹாபாக்கள் இன்றைக்கு தீனை எங்களுக்கு இப்போ கொண்டு வந்து சேர்த்ததுக்குதே இப்படி பெரும் தியாகங்கள் செஞ்சுதான். இன்றைக்கி நாங்கள் அதை மாதிரி இல்லாட்டியும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன தியாகங்களை கூட நாங்கள் செய்யலைன்னு சொன்னால் இந்த தீன் எங்களுக்கு பின்னால் போகிற சமுதாயம், பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கு போய் சேர்க்க முடியாது சகோதரர்களே. அதனால் அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியம், ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் விளங்கி அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம், அல்லாஹ் கொடுத்த உடல், அல்லாஹ் கொடுத்த பிள்ளை பாக்கியம், சொத்து பாக்கியம், இது அனைத்தையும் தீனுக்காக செலவழிப்போம் என்றால் தான் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அந்த சஹாபாக்களுக்கு முன்னாடி தலை குனியாமல் அல்லாங்களை எழுப்புவான். அவ்வாறு இல்லை என்றால் அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் கையை இழந்து, காலை இழந்து, மூக்கு வெட்டப்பட்டு, உதடு வெட்டப்பட்டெல்லாம் வருவாங்க. ஒருத்தருடைய 4 பிள்ளைகள் ஷஹீதாக இருப்பாங்க, இன்னொருத்தருடைய 3 பேர். அப்போ நாங்கள் எந்த முகத்தோடு அவங்கள ஏறிட்டு பார்க்க முடியும்? அவங்க கேட்டாங்கண்டா, நாங்கள் இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சு தீன ஹயாத்தாக்கி உங்கள்கிட்ட ஒப்படைச்சோம், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? அதனால் கொஞ்சம் யோசிக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம் தான் தீனுடைய உழைப்பு, நபிமார்களுக்கு ஒப்பாகக்கூடிய உழைப்பு. அல்லாஹ் தஆலா இதை விளங்கி இந்த தீனுக்காக பாடுபடக்கூடிய மக்களாக இங்கே அனைவரும் ஆக்கிடுவானாக. அல்லாஹும்ம நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah ونعوذ بك من سخطك والنار. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وأن تغفر لنا وترحمنا وإذا أردت بعبادك فتنة فاقبلنا إليك غير مفتونين. وصلى الله تعالى وسلم بالأمي وعلى